கிடைக்கும் டுடே ப்ரமோ. இப்போ முத்து இருந்துட்டு பணத்தை எடுத்துட்டு மீனாவும் முத்துவும் வந்து சிந்தாமணியோட பையன் கிட்ட அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போன உடனே இப்போ இருந்துட்டு யார் அங்கன்றாங்க. நான் தான் வந்திருக்கேன், இந்த உன்னோட பணத்தை இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடு, உன்னோட எல்லா பணத்தையும் வந்து நான் தந்துடுவேன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்கிட்ட வெளியே வந்து லட்சுமி எல்லாருமே இருக்காங்க, பார்த்துருக்கியா, நான் உக்காந்து சொன்னால் அவங்களே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரி உழைக்கிறத விட சுயமாக ஒரு ரூபாய்னா கூட உன்னோட உழை, அதுதான் வந்து நம்மளுக்கு நிற்கொண்டு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் டைம் கூட நான் வந்து உன்னோட பணத்தை திருப்பி தருவேன்ட்டு சொல்லிட்டு முத்து அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை தந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணிக்கு வந்து மீனா மிரட்டிட்டு இருக்காங்க. இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்ட்டு சொல்லிட்டு சிந்தாமணி அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. நான் வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் இவங்க பணத்தை தந்துட்டா அவங்க நான் என்னோட பத்திரத்தை மீட்டிடலான்னு நினச்சிருப்பாங்க. இது விட்டாலும் அந்த குடும்பத்துக்கு நான் பழி மேலே பழி தான் தந்துட்டு இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ற சொல்லிட்டு சிந்தாமணியும் அவங்க பையனும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க.